Hi friends, welcome to Meena சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு beverage category Thandai. Thandai அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் நார்த் இந்தியன் ரெசிபிங்க. இது முக்கியமா ஹோலி பண்டிகை இல்லைன்னா சிவராத்திரி பண்டிகை அன்னைக்கு தான் செய்வாங்க. அதாவது விண்டர்ஸ் முடிஞ்சு சம்மர்ஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டு இருக்கோம். சம்மர்ஸ்க்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் இதில் இருக்கு. முக்கியமாக ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் போடுற ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டுக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்கும். கசகசா, சோம்பு, பாதாம், குங்குமப்பூ, ரோஜா இதழ்கள் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் மிளகுங்க. மிளகு சேர்க்கறதுனால இந்த ரெசிபிக்கே டோட்டல் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுக்கும். இம்யூனிட்டி லெவல்ஸ்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட்னஸோடு சேர்ந்து அந்த காட்டம் அப்படின்ற அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கசகசா சேர்க்கறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி, ரிச்னஸ்க்காக பாதாம், பிஸ்தா, வாட்டர்மெலன் சீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கறது. அதுக்கப்புறமா குங்குமப்பூ அண்ட் ரோஸ் பெட்டில்ஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டை அண்ட் ஜாதிக்காய் சேர்க்குறவங்களும் இருக்காங்க. இது கம்பல்சரி கிடையாது. இதனுடைய ப்ரொஃபைலே மாற்றிடும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த டண்டாய் மசாலாவை நம்ம ப்ரீவியஸ் டேவும் செஞ்சு வச்சுக்கலாம். நாட் ஓன்லி இந்த டண்டாய் செய்கிறதுக்காக ஏதாவது கீர் செய்யும் போது இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குல்ஃபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மில்க் ஷேக்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த டண்டாய் மசாலாவை நான் ஊற வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். ஆனால் இதுவே ட்ரை வெர்ஷனில் செஞ்சியும் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஊற வைக்காமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது மிக்சியில் கொள்கிற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பவுடர்ட் ஃபார்மில் கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த டண்டாய் ஹோலி ஸ்பெஷல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். டண்டாய் செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கப் ஆஃப் கோல்டு மில்க். இது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கோல்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் ஆஃப் பாதாம், 1/4 கப் ஆஃப் பிஸ்தாஷியோ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெலன் சீட்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கசகசா, ஒரு 4 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோம்பு, ஒரு லார்ஜ் பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரன் அதாவது குங்குமப்பூ, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் மிளகு, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ட்ரைட் ரோஸ் பெட்டில்ஸ். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த பட்டை அப்படிங்கிறது ஆப்ஷனல். மற்றதெல்லாம் கீ இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, கசகசா, பாதாம், அதுக்கப்புறமா இந்த சாஃப்ரன், இந்த ரோஸ் பெட்டில்ஸ் இதெல்லாம் கம்பல்சரியான இன்க்ரீடியன்ட்ஸ். சோம்பு கூட ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ தண்டாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ரோஸ் பெட்டில்ஸை தவிர மற்றது எல்லாமே ஓவர் நைட் ஊற வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா குறைஞ்சது 5 to 6 hours ஆகுது நம்ம சோக் பண்ண வேண்டியது இருக்கும். பாதாம் பருப்பு அண்ட் பிஸ்தாஷியோ நான் ஆல்ரெடி சோக் பண்ணி தோல் நீக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் மெலன் சீட்ஸ், கசகசா, மிளகு, ஏலக்காய், சோம்பு, சின்ன பீஸ் ஆஃப் பட்டை இதெல்லாமே செப்பரேட்டாக ஊற வச்சுருக்கேன். இந்த ரெண்டுமே இப்போ மிக்சியில் மையாக அரைச்சிக்கலாம். ஸோ முதல்ல பாதாம் அண்ட் பிஸ்தாஷியோ, அதுக்கப்புறமா ஊற வச்ச அதர் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், கூடவே ரோஸ் பெட்டில்ஸ், குங்குமப்பூ இது அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்டாய் மசாலா இஸ் ரெடி. ஸோ இது எப்படி தண்டாய் ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இன்னொரு லார்ஜர் ஜாரில் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு தண்டாய் மசாலா, சுகர், ஐஸ் க்யூப்ஸ், அப்புறமா மில்க். நான் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். திஸ் இஸ் ஆப்ஷனல். இல்லை வீட்டில் குல்கந்த் இருந்ததுன்னா குல்கந்த் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். So our Thandai is ready.
டேஸ்டியான தண்டாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப ரிச்சாக இருந்தது, உடம்புக்கு வந்து ஒரு கூலண்ட்டாகவும் இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.